ஹலோ மை டியர் லேடிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. எப்படி வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறேன், என்னோடய மார்னிங் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காலையில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தா தான் நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அது என்ன மைண்ட் செட்டுன்னு தெரியல, பட் அது அப்படியே வந்து பழகிருச்சு. எதை டீ குடித்தா தான் வந்து அந்த நாளுக்கான ஸ்ட்ரென்த்தே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து டீ போட்டேன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து அரவுண்ட் ஒரு 6 o'clockலாம் வந்து மார்னிங் வந்து வேலைக்கு கிளம்பிடுவாங்க. டெய்லியுமே வந்து அப்படி தான். அன்றைக்கும் அது மாதிரி தான் கிளம்புனாங்க. நான் வெளியே இப்போ வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி வீடியோ எடுப்போமே அப்படின்னு பார்த்தேன். பயங்கர இருட்டாக இருந்தது. ஒரு 5:50 5:55 இருக்கும்னு நினைக்கிறேன் அரவுண்டு. அப்புறம் மறுபடியும் குடுக்குடுன்னு உள்ளே ஓடியாந்துட்டேன் பயந்து போய். அப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் ஊற வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு இருந்தேன். சாப்பாடுக்கு வந்து அரிசி, ஏன்னா ஃபஸ்ட்டு அது தானே பண்ணணும், அதுதான் கொஞ்சம் ஒரு டைம் ஆகும் இல்லையா, அதனால் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி என்ன குழம்பு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு, அந்த காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் அதுக்கு தேவையான புளி எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டு அலைய வேண்டாம். இல்லைன்னா காலையிலேயே வந்து காலில் வந்து சக்கரை அந்த கெட்டாத குறை தான், அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே ஓடிட்டு அலைவோன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. நைட்டே வந்து கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுவேன். ஏன்னா பிகாஸ் காலையில் ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருக்கும். அதுவே வந்து ஒரு டென்ஷன் மாதிரி ஆயிரும் எனக்கெலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிடுவேன். என்றைக்காவது முடியல அப்படின்னா மட்டும்தான் விடுவேன். ஸோ அதே மாதிரி முந்தின நாள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கூட்டு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, கோஸ் கூட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மார்னிங் சீனரி காட்டலாமே அப்படின்ட்டு மாடிக்கு வந்தேன். கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மார்னிங் சில்னஸோட அப்படி இந்த குருவிகளோட சத்தம், அந்த இயற்கை அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மார்னிங் மாடியில் வந்து நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் என்ன செய்ய, நம்ம நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க முடியாதே, கீழே வந்து சமையல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து கோஸ் கூட்டு தான் தாளிக்க போகிறேன். அதுதான் வந்து காட்டினேன். எனக்கு மற்றபடி குழம்பு வைக்கிறது, அந்த சாப்பாடு எடுக்கிறதெல்லாம் காட்ட முடியல, டைம் ஆகிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு வந்து எப்பவும் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு தாளிச்சுக்கோங்க. உங்களோட உரப்புக்கு நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்றாக்கில் வத்தல் போட்டுக்கோங்க. நான் வந்து பாப்பாலாம் சாப்பிடணும் அப்படின்றதுனால 2 வத்தல் தான் போட்டேன். குக்கரில் தான் வந்து கோஸ் கூட்டு வந்து வேக வச்சுருந்தேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஒரு விசில் நீங்கள் விட்டிங்கன்னா போதும், அது நல்லாவே வந்துடும். தண்ணியுமே வந்து ரொம்ப கொஞ்சமாக வைக்கணும். பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். நம்ம என்ன தான் கோஸ் கூட்டு வந்து வீட்டில் செஞ்சாலும் எனக்கு அந்த கல்யாண வீட்டில் செய்கிற கோஸ் கூட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே உதிரும், அப்படியே நம்ம தூக்குறோம் அப்படின்னா பூ மாதிரி அப்படியே உதிரும். அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கணுன்னு வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து துருவி போடணும். அது எனக்கு வந்து எல்லா கூட்டுக்குமே தேங்காய் போட்டால் தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து தேங்காயும் துருவி போட்டாச்சு. தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கோங்க. பிகாஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுனால தேங்காய் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை நல்லா வதக்கி விட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்ற வரைக்கும். ஸோ இப்போ வந்து என்ன வந்து லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாமா. குழம்பு வந்து சொன்ன மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா காரக்குழம்பு வச்சுட்டேன். கூட்டு வந்து கோஸ் கூட்டு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுருந்தேன். அது வந்து பசங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்புறமா சுட சுட சாதம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது வச்சுருந்தேன், ராகி சேமியா. அதனால் அது கூட வந்து தேங்காயும் இதுவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. டைம் வந்து 7:15 ஆகுது. மேடம் வந்து இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களை எழுப்பி கிளப்புறது தான் ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. அப்படியே உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷமாவது எழுப்பணும், அப்போ தான் எந்திப்பா. ஸோ ஒரு வழியாக வந்து எழுப்பி குளிக்க வச்சு கிளப்பி விட்டுட்டேன். எனக்கு வந்து 2 பொண்ணுங்க. மூத்தவ வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாள் பக்கத்தில். அவள் எப்போவுமே வந்து அவள் அங்கே தான் கிளம்புவாள். அவளுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்டே கிளம்புறது தான் பிடிக்கும். அதனால் அவள் அங்கே ஓடிடுவாள். இவளை மட்டும்தான் நான் கிளப்புவேன். பாப்பாவை மட்டும்தான் எப்போவுமே நான் கிளப்பி விடுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து 2 கேர்ள் பேபி. என்றைக்குமே வந்து நான் பாய்ஸ் இல்லை அப்படின்றது ஃபீல் பண்ணதே இல்லை, பையன் இல்லைன்னு. ஆனால் எப்போ ஃபீல் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வந்து இந்த தலை சீவும் போது,
அதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, டைம் ஆகும் தெரியுமா? 2 பேரையும் கிளப்பி நம்ம கிளம்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அந்த டைம் தான் நான் நினைப்பேன், பசங்க இருந்தாங்கன்னா ஒரு ட்ரவுசர் ஒரு சட்டையை மாட்டி விட்டு இந்த தலை சீவுறது, பவுடர் போடுறது, பொட்டு வைக்கிறது, இந்த எந்த வேலையுமே இருக்காதே, நம்ம சீக்கிரமாக கிளம்பலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் தான் தோணும். மற்றபடி எப்போவுமே வந்து இப்போ பசங்க இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அப்புறமா வந்து பாப்பா வந்து ஸ்கூலில் ஆத்திச்சூடி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே தலை சீவும் போதே அவளை வந்து சொல்ல வச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வீடும் எங்கள் அம்மா வீடும் பக்கத்தில் தான். ஒரு 2 வீடு தள்ளி அப்படி தான் இருக்கும். அதனால வந்து காலையில் வந்து எங்கள் அம்மா என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இதை மாதிரி ஒரு பாப்பா வந்து கிளப்பி விட்ருவாங்க. எனக்கு ரொம்பவே அது வந்து ஈஸியாக இருக்கும். ஒருத்தி மட்டும் கிளப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போலாம். அதுக்கப்புறமா வந்து பவுடரெல்லாம் போட்டுட்டு பாப்பா தான் வந்து சொல்லுவாள், "அம்மா கண்மை போடுங்க, பவுடர் போடுங்க" அப்படின்னு. அந்த சாந்து பொட்டில் வந்து கலர் சூஸ் பண்ணுறது முதற்கொண்டு அவள் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ அவள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தேன். பொம்பளை பிள்ளைங்கன்னா வந்து நமக்கு போட்டியாக வருவாங்க போல் எல்லாத்துலேயுமே. அந்த மாதிரி தான் இருக்குது. யார் வீட்டிலலாம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு பாப்பாவை. மேடம் வந்து அப்படி கொஞ்சம் தூக்க சடவுலையே அப்படியே இருந்தாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பணுனாலே அவளுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அப்புறமா மூத்தவ வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தா. அதை தான் சரி வீடியோ எடுப்போமேனு எடுத்தேன். அவள் வந்து அங்கேயே எல்லாமே பர்ஃபெக்டாக எங்கள் அம்மா வந்து கிளப்பி விட்ருவாங்க. அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் பசங்களை வந்து ப்ரேயர் சொல்ல வச்சுட்டு இருந்தேன். வீடியோக்காகன்னு இல்லை, எப்போவுமே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் இல்லையா? சின்ன வயசுலேருந்தே வந்து அதை நம்ம வந்து பழக்கலாம். அதனால் எப்போவுமே வந்து ஒரு சிம்பிள் தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு 1 மினிட் தான், அதுக்கு மேலெலாம் பண்ண மாட்டாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம்லாம் போக மாட்டோம். அந்த ஒரு முக்குல இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வந்து வேன் வரும். அதனால் வந்து டெய்லி வந்து போயிட்டு பசங்களை அங்கே விட்டுட்டு வருவேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ராகி சேமியாவும் அந்த கார்ன் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை 2யுமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் உருவாக்கியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.